நீதிமொழிகள் 21 23 வசனத்தில் எப்படியாக சொல்லப்படுகிறது, ஒருத்தன் வந்து தன் வாயையும் தன்னுடைய நாக்கையும் அவன் அடக்கி இருந்தானாலே அவன் தன் ஆத்மாவை இடுக்கண்ணில் இருந்து காத்து கொள்வான் என்று குறிப்பிடுகிறது. எப்படின்னா, அவன் நம்ம வாய் பல நேரங்களில் நமக்கு பிரச்சனைகளையும் சில இழப்புகளையும் சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை அது வெளிப்படுத்துகிறது. நம்மளும் யோசிக்காமல் சில காரியத்தை நம்ம பேசுகிறோம். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களையும் அது பெரிய பாதிப்புக்குள்ளாக அது வைத்திருக்கிறது. பாருங்கள், சில பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனும் பாருங்கள், அவங்க பேசுகிற விதமே அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதை ஆராய்ந்து அறிந்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வளர்த்துக்கொள்ளணும். அது ஆண்டவரிடத்திலிருந்து அது கிடைக்கும். அது ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையில் நான் கவனம் செலுத்தணும். நான் சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய சில மனிதர்களிடத்தில் நான் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சம்பவங்களும் என்னுடைய வார்த்தையிலிருந்து நடக்கு அப்படின்னு முதலாவது நம்ம உணரணும். அதை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்தணும். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கவனம் செலுத்தக்கூடிய ஞானமாக பேசணும்ப்பா, அப்படி எனக்கு ஒரு ஞானத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு, அறிவை கொடுங்கப்பா அப்படின்னு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும்.